கர்த்தருக்கு சோதரம். இப்ப பிசாசு போராட்டம் இருந்தா என்னென்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் உங்களோடு பேசுவார். சரிங்களா? பிசாசு அப்படின்னா என்ன, அது நல்லா புரிஞ்சுக்கங்க. நல்லா இருக்கிற ஒரு மனிதன் இறந்துருவான், அவன் ஆசை அனுபவிக்காது இறந்துருவான். சரிங்களா? அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த செய்வன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே நல்லாவே பேசுவாங்க. அவங்க தான் அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வாங்க. அதில் நல்லா அறிந்து கொள்ளுங்க. அப்ப அது என்ன பண்ணும்னா, இப்ப நம்ம எங்கேயாவது ஒண்ணு போவோம், வெளியில போவோம், இல்ல ஏதோ ஒரு கோயில் குளம், இல்ல ஸ்கூலு காலேஜ் ஆபீஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இந்த மாதிரி நம்ம போயிட்டு வருவோம். அப்ப வரும்போது தான் அந்த பிசாசு நம்மள பிடிச்சிரும். சரி, பிடிச்ச என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குடிக்க வைக்கிறவங்க நிறைய பயங்கரமா குடிக்க வைக்கும். பயங்கரமா பீடி சிகரெட் ஆன்ஸ் கஞ்சா குடி எல்லாமே பண்றோம். அடிதடி கோவம். சரிங்களா? இந்த மாதிரி எல்லாம் பண்ணும். இந்த செல்லுக்கு அடிமையாயிரும் லவ் இந்த மாதிரி நிறைய வந்துடும். பயங்கரமா நம்ம அதுல போய் குழம்பி வேதனை அப்படி செத்துறலாம் அப்படின்னு போவோம். அவங்க இருந்தா தான் நம்ம வாழ்வோம்லாம் செத்துரும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். நிறைய பேருக்கு வந்து பணம் எவ்வளவு சம்பாரிச்சாலுமே சம்பாரிச்சுட்டே இருக்கணும்னு தோணும். தூக்கம் இருக்காது, வேதனை, தூக்க மாத்திரை போடுவாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும். திடீர்னு ஒரு புது கார் ஒண்ணு வாங்குவாங்க, புது காரு புது வண்டி ஏதாவது ஒண்ணு வாங்க, திடீர்னு பார்த்தா அது ஆக்சிடென்ட் ஆகி போயிடும், திடீர்னு இறந்துருவாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். அது குடிக்க வச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ புருஷன் பொண்டாட்டி நல்லா தான் இருப்பாங்க, திடீர்னு சண்டை வந்துடும், பிள்ளைங்களை அடிக்கிற மாதிரி சூழ்நிலையாகி போயிடும், வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் விற்கிற மாதிரி ஆகி போயிடும், வீடியோ விற்கிற மாதிரி ஆகி போயிடும். ரொம்ப இந்த மாதிரி நம்மளை அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த பிசாசு விடவே விடாது. நம்ம கண்ணீர், அழுக, வேதனை, துன்பம், கடன் பிரச்சனை, வட்டி வட்டி கட்டணும், இந்த மாதிரி இந்த பிசாசெல்லாம் இப்படியே தான் பண்ணுறோம். நம்மளை விடவே விடாது. அதுல எப்படியாவது நம்மளை கொண்டுறணும் அப்படின்னு இந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ ஒன்றும் இல்லை, சினிமாவுக்கு போகணும் அப்படின்னு அதுக்கு அடிக்ட் ஆகி போயிடும். இப்படி இந்த மாதிரிலாம் அந்த பிசாசு பயங்கரமா பண்றோம். இப்போ ஒரு கேமா, அந்த கேமுக்கு நம்ம அடிக்ட் ஆயிரும். விளையாடுறோமா, அந்த விளையாட்டுக்கு அடிமையாகி போயிடும். ஏன்னா அந்த ஆசையெல்லாம் அந்த பிசாசு அனுபவிக்கல, நம்மளை வச்சு அதை அனுபவிச்சு. சரி, இதெல்லாம் எப்படிங்க போகணும், இந்த பிசாசு எப்படி நம்மளை விட்டு போகும் அப்படின்னா, ஏசப்பான்னு ஒருத்தர் இருக்கிறாருல்ல, விசுவாசமா இருங்க. நானும் கடந்து வந்த நாட்கள்ல இப்படித்தான் இருந்தேன். குடி அப்படி இப்படின்னு இருந்தேன். நிறைய கெட்ட பழக்கம் இருந்துச்சு. நிறைய பேர் எனக்கு செய்வனி செஞ்சாங்க, ரத்த வாந்தியெல்லாம் எடுத்தேன். இதெல்லாம் எப்படி என்னை விட்டு போச்சுன்னா, ஏசப்பா நான் நேசிக்க ஆரம்பிச்சேன். விசுவாசமா நான் நேசிக்க ஆரம்பிச்சு நான் சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சேன். நான் விசுவாசமா என்னை ஜெபிச்சேன், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பாருன்னு. அப்படி சர்ச்சுக்கு போக போக அந்த பிசாசெல்லாம் என்னை விட்டு போயிருச்சு. இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன். சரிங்களா? பைபிள்ல வசனம்லாம் இருக்குது. யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதங்களும் இல்லை, சிறுபலிக்கு விரோதமான குறி சொல்வதும் இல்லை. என்ன 23:3 அந்த வசனத்தை படிக்குது. சரிங்களா? ஏசியா 54:17 இருக்குது. உனக்கு விரோதமே உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காத போகும்னு சொல்லு. இந்த மாதிரி வசனத்தெல்லாம் வச்சு ஜெபிங்க. சரிங்களா? இந்த திறப்பின் வாசல் மோகன் சிலாசரி இந்த மாசம் 28ஆம் தேதி வச்சிருக்கிறாரு. அதுக்கெல்லாம் போய் கலந்துக்காங்க. அந்த ஆய்வு உங்களை விட்டு போயிடும். நீங்க வேணா எழுதி வச்சுக்காங்க. நீங்க இப்படி சொல்றதெல்லாம் செய்து பாருங்க. அந்த பிசாசு உங்களுக்குள்ள இருக்காரு, அந்த பிசாசு எல்லாம் விலகி போயிடும். சரிங்களா? உங்கள் துக்கம் சந்தோஷம் மாறு. விசுவாசமா ஜெபிக்கணும். அப்பதான் அந்த ஆய்வு உங்களை விட்டு போகும். நல்லா எப்ப ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சாலும் சாப்பிட்டாலும் இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லிட்டு நீங்க செய்யுங்க. சரிங்களா? அப்பதான் அந்த ஆய்வு உங்களை விட்டு போகும். சரிங்களா? அதை பத்தி எல்லாம் பயந்துக்காதீங்க, பயப்படாதிருங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமா இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ.